போலீஸ் கூட்டிட்டு போயிட்டாங்கன்னு சொல்லிட்டு சொன்னோனே சிந்துவால தாங்கிக்க முடியல. கண்ணு மணி தெரியாம சிந்து ஓடுறாங்க சிவாவை தேடி. ஜீப்பும் போயிடுது. பயங்கரமா அழறாங்க. டாக்டரே அப்படின்னு சொல்லிட்டு இங்க சிந்து போறாங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு. அங்க சிவா விட மாட்டேன்னு சொல்றாங்க. சிவா அவங்கள பயங்கரமா திட்டி அனுப்புறாரு. இதுக்கப்புறம் என் மூஞ்சிலே முடிக்காது, ஒன்னால தான் எனக்கு இந்த நிலைமை அப்படின்னு சொல்றாரு. ஸ்னேகா வராங்க. ஸ்னேகாவும் நல்லா திட்டி விட்டுறாங்க. மேலும் மேலும் சொல்கிறாங்க, சிந்து தான் எல்லாத்துக்கும் காரணம். அவள் தான் இப்படி உன்னை நிலைமையை இப்படி வச்சிருக்கா சிவா, அவளை மன்னிக்கவே மன்னிக்காது அப்படி சொல்லிகிட்டே இருக்காங்க. இங்கே அழுதுகிட்டே சிந்து போகிறாங்க. அடுத்து பெரிய ஆஃபீஸர் விசாரிக்கிறாரு. இந்த மாதிரி உங்கள் மேலே தான் தப்பு, இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் எப்படி இதெல்லாம் பண்ணலாம், அதனால் உங்களை விட முடியாதுன்னு சொல்லிடுறாங்க. ஸ்னேகாவும் அவங்க அப்பாவும் எவ்வளோ பேசி பார்க்குறாங்க, பெரிய ஆஃபீஸர்கிட்ட பேசி பார்க்குறாங்க. ஆனால் எந்த வேலையுமே நடக்கலை. என்ன பண்ண திரும்ப ஸ்னேகா தவிக்கிறாங்க. என்னை மன்னிச்சுட்டு சிவா, என்ன பண்ணுறதுன்னு தெரில, நான் மேலும் என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கிறேன் அப்படின்ற போது கரெக்டாக அங்கே சிந்து வராங்க. சிந்துவை பார்த்து செமைய டென்ஷன் ஆகிறாங்க. எங்களாலே ஒன்றும் பண்ண முடியல, இவ அப்படியே எல்லாம் பண்ணிடுவாளா அப்படின்னு சொல்கிறாங்க. பார்த்தா சிந்து ஆல்ரெடி ட்ரீட்மெண்ட் பண்ண அவங்க எல்லாருமே கூட்டிகிட்டு வராங்க. அவங்க எல்லாருமே சாட்சி சொல்கிறாங்க. இந்த மாதிரி சார் மேலே எந்த தப்புமே இல்லை, நாங்கள் உயிரை காப்பாற்ற சொல்லி கேட்டோம், அதனால தான் சார் காப்பாற்றினாரு, மற்றபடி எதுவும் யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்காத போது எப்படி நீங்கள் அவர் மேலே ஆக்சிடென்ட் எடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஆஃபீஸர் எல்லாருமே கேட்குறாரு. அதுக்கடுத்து அவர் முதல்ல ரிலீஸ் பண்ணுங்கள், இங்கே பாருங்கள் சார், மறுபடியும் இந்த மாதிரி நடக்காமல் பார்த்துக்கங்க, ஏதோ உங்கள் ஒய்ஃப் இவ்வளோ தூரம் எல்லாரையும் கூட்டிட்டு சொன்னதால நான் விடுறேன், மறுபடியும் இந்த பிரச்சனை வரவே கூடாது, நீங்கள் எக்காரணம் கொண்டு மெடிசன் இனிமேட்டு பண்ணக்கூடாது, நீங்கள் வைத்தியம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்டுட்டு சரிங்க சார்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் போய் நிற்கிறாங்க. பரவாயில்ல, உங்கள் ஒய்ஃபால் நீங்கள் தப்பிச்சிங்க, இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னோடனே அப்படியே பார்த்து முறைக்கிறாரு நம்ம சிவா. சிந்து என்ன பண்ண திரும்ப தவிக்கிறாங்க. உடனே ஸ்னேகாவுக்கு செம கடுப்பாக இருக்குது. இவளை செய்யறதும் செஞ்சுட்டு கூட்டிகிட்டு வர்றதுக்கு ஆளுங்களாக கூட்டிட்டு அப்படியே சாட்சி சொல்கிறாளா, இவன் நல்ல மாதிரி நடிக்கிறா, நம்பாத சிவா அப்படின்னு சொல்கிறாங்க. அது கேட்டு சிவா அமைதியாக இருக்கார். சரி இங்கே வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிந்துவோட அப்பாவும் சிந்துவும் கிளம்புறாங்க. அடுத்து சிவா நீங்கள் வாங்க, நம்ம வீட்டுக்கு வாங்க அப்படின்னு. இல்லை நான் என் வீட்டுக்கே போகிறேன், எப்படியும் பெரியம்மாவுக்கு விஷயம் தெரிஞ்சிருக்கோம், இப்போ தான் அவங்க வந்திருப்பாங்க, அதுக்கப்புறம் அவங்க மனசு கஷ்டப்படுவாங்க, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷனாக வராங்க. இங்கே சிந்து டாக்டரே வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூட போகிறாங்க. சிந்துவை பார்த்து செம்ம டென்ஷனாக அப்படியே வண்டியில் ஏறுறாரு. சிந்துவை ஏறி போகிறாங்க. இங்கே எல்லாருமே பதறி போகிறாங்க. அவங்க பெரியம்மா எல்லாம் இந்த மாதிரி நடந்துச்சு, என் பிள்ளைய எதுக்காக அரெஸ்ட் பண்ணாங்க, நல்ல காலம் சிந்து இருந்தா, இல்லைன்னா என்ன ஆகுறது, சிந்து இந்த மாதிரி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல, சிந்து ஒன்றை மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க நாங்கள் குடும்பமே கொடுத்து வச்சுருக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னபூர்ணி சிந்துவை அப்படியே கட்டிக்கிறாங்க. நாங்களாம் இல்லாத போது இந்த மாதிரி நடந்துடுச்சே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வருத்தப்படுறாங்க. ஒன்றும் இல்லைல்லப்பா, உனக்கு அங்கே எதுவும் பிரச்சனை இல்லைல்லப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. ஒன்றும் இல்லை சரி சொன்னோன்னே, சரி முதல்ல உனக்கு திஷ்டி கழிக்கணும்ப்பா, இந்த மாதிரி நடந்திருக்கே போலீஸ் ஸ்டேஷனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு திஷ்டி கழிக்கிறாங்க. அன்னபூர்ணி உடனே விஷயம் கேள்விப்பட்டு ஓடி வராங்க. சிவாவோட அம்மா அப்படியே பயங்க பதறி அழறாங்க. எல்லாம் இவ்வளோ தான் அப்படின்றாங்க. இங்கே பாரு, தேவையில்லாமலாம் சொல்லாத இவ்வளோன்னு சொல்லிட்டு, சிந்து எந்த தப்புமே பண்ணல, இப்போது சிவா வீட்டுக்கு வந்திருக்காங்க, அதுக்கு யார் காரணம், சிந்து தான் காரணம். இந்த மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க சிவாவும் சரி, இந்த மாதிரி மருக கிடைக்க நீயும் சரி கொடுத்து வச்சிருக்கணும், அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சிந்து குறை சொல்ல வந்துட்டியா அப்படின்னு சொல்லிட்டு திட்டி விடுறாங்க அன்னபூர்ணி. இந்த மாதிரி இவ பண்ணி அப்படியே நல்ல பேர் எடுத்துட்டாலே, என்னக்கா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறதுக்கு காரணமே இவ தானக்கா, இப்போது கூட்டிகிட்டு வந்தது மட்டும் பேசுகிறீங்க அப்படின்னோடனே, இங்கே பார் தேவையில்லாமலாம் பேசாத, எதுக்கு ஏற்றாலும் சிந்து தான் காரணம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு பைரவி வந்துடுறாங்க. ஆமாம், சிந்து தான் காரணம் சொல்லுவாங்க, அவங்களுக்கு என்ன வேண்டி கிடக்குது, சிந்து இவ்வளோ நல்லது பண்ணால் கூட சரி, அவங்க இப்போ பார்த்தாலும் சிந்துவை குறை தான் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு பைரவி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. இங்கே பார் பைரவி, நீ விஷயம் தலையிடாது, நான் தலையிடுவேன், என் அக்காவுக்கு எது நடந்தாலும் நான் கேட்க மாட்டேன்னு நினச்சிட்டு இருக்கீங்க, என் அக்கா இவ்வளோ வெகுளியாக இருக்கா, அதனால தான் நல்லா ஏமாத்துறீங்கன்றாங்க.